தரிசனம் முடிந்து இறங்கி வந்து, இங்கே ஏதாச்சும் சுற்றுலாத்தலம் இருந்தால் அங்கே போகலாமே என்றாள் சுலக்ஷனா. ராகேஷ் தனக்கு தெரியும் என்று கூறி அனைவரையும் அழைத்து சென்றான். இருசக்கர வாகனத்தில் ராகேஷும் கிருஷ்ணாவும் முன் செல்ல, காரில் ஐவரும் ஏறி பின் சென்றார்கள். சொல்லுக்கா, ஒன்று தான் கேட்குறேன் என்றான் யாதவ். பார்ப்போம் என்றாள் வேணி. யாதவ் மனதுக்குள், அப்போ கிட்டத்தட்ட ஓகே தான். ஆனால் இது அவ்வளோ சுலபமாக முடியாதே. ராகேஷ் கிட்ட பேசணும். எப்படி பேசுகிறது? அண்ணன் மூலமாக பேசினா தேவையில்லாத மனக்கசப்பு வரும். பெரியவங்க மூலமாக போனால் இன்னும் சுத்தம். நானே நேரடியாக பேசினாலும் சரி வராது. கிருஷ்ணா, ஆமாம், கிருஷ்ணாகிட்ட பேசி மேனகா கிட்ட சொல்லி அவன் மூலமாக தான் இது சுமூகமாக முடிக்கணும் என்று ஒரு முடிவுக்கு வந்தான். இருவரும் வீட்டிற்கு சென்றனர். வீடு சென்ற பின் யாதவ் கிருஷ்ணாவிற்கு குறுஞ்செய்தி அனுப்பினான், உன்னிடம் தனியாக பேச வேண்டும் என்று. எல்லோரும் ஒவ்வொரு இடமாய் சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். கிருஷ்ணா தன்னிச்சையாக அலைபேசியை பார்த்தான். யாதவிடமிருந்து வந்த செய்தியை திறந்து பார்த்தான். பார்த்ததும் சற்று தள்ளி நின்று மறுபடி படித்தான். என்னவாயிருக்கும்? தனியாக ஒரு இடத்திற்கு சென்று அழைத்தான். இருவரும் பரஸ்பரம் நலன் விசாரிப்பு முடிந்ததும், என்ன, ஏதோ அவசரமா என்றான் கிருஷ்ணா. யாதவ் தயங்கி மாதவன் வீட்டில் இருந்து வந்த கல்யாண பேச்சு, தன் தாய் கூறியது, இவன் கேட்டது, வேணி சொன்னது எல்லாவற்றையும் கூறி முடித்தான். இப்போது கிருஷ்ணாவால் ஓரளவுக்கு எல்லா புள்ளிகளையும் இணைக்க முடிந்தது. மாதவன் ராகேஷிடம் திருமண பேச்சு எடுத்தது, இங்கு சுதர்சன் வேணி பெயரை கூறிய பின் ராகேஷின் வினோத நடவடிக்கை என்று எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடிந்தது. சரி, இப்போ என்ன செய்யலாம் என்றான் கிருஷ்ணா. மேனகா கிட்ட சொல்லி தான் பேச வைக்கணும். ஏன்னா வேறு எப்படி இதை அணுகுனாலும் இடியாப்ப சிக்கல் தான் என்றான் யாதவ். ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். நாங்கள் இந்த மாதிரி ஒரே இடத்துல தான் இருக்கோம். நேராக பார்த்து பேசிட்டு சொல்கிறேன் என்றான் கிருஷ்ணா. யாதவ் நிம்மதியாக ஃபோனை வைத்துவிட்டு சென்றான். மாதவன், ராகேஷ், சுதர்சன் மூவரும் ஒரு புதிர் நிறைந்த பலகைகளை தீர்த்து கொண்டிருந்தனர். தமயந்தி, சுலக்ஷனா வளையம் எறிந்து பாட்டில்களை கையகப்படுத்தி கொண்டிருந்தனர். மேனகா மட்டும் ஒரு ஊஞ்சலில் அமர்ந்து காலை எட்டி தரையை உந்தி தள்ள முயற்சித்து கொண்டிருந்தாள். கிருஷ்ணா எதிரே வருவதை பார்த்து கிருஷ்ணா என்று அழைத்தாள். என்ன மேனகா என்றான் கிருஷ்ணா. இதை கொஞ்சம் தள்ளி விடுங்களேன் என்றாள். என்ன என்றான் கிண்டலாய். தயவு செஞ்சு கடிச்சோக்கு எதுவும் கடிச்சிடாதீங்க கிருஷ்ணா, அப்புறம் நான் நிஜமாவே கடிச்சிடுவேன் என்றாள். சிரித்து கொண்டே மெதுவாக தள்ளினான் ஊஞ்சலை. கொஞ்சம் வேகமாக தள்ளுங்களேன் என்றாள் மேனகா. இல்லை, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். இந்த வேகத்திலேயே சொல்கிறேன், அப்புறம் தனியாக சொல்ல முடியாது. குழப்பமாய் திரும்பி பார்த்தாள். அந்த நேரம் ஊஞ்சல் நெருக்கமாய் வந்ததும் அருகில் அவள் கண்களை பார்த்து தடுமாறினான். இல்லை, ராக்கி பற்றி என்றான். இன்னும் கலவரமானாள். என்ன அண்ணாக்கு என்று திரும்பியே விட்டாள். மேனகா, சகஜமாக இரு, பிரச்சனைலாம் இல்லை, ஆனால் சின்ன பிரச்சனை தான். மேனகா காலை ஊன்றினாள். முகத்தை மாற்றாமல் கேளு என்று கூறி எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான். மேனகா உணர்ச்சியற்றவளாய் போனாள். அக்கா கல்யாணம் மாதிரி அண்ணா கல்யாணமும் சந்தோஷமாக நல்ல விதமாக நடக்கும்னு பார்த்தா இப்படி ஒரு சிக்கலா என்று யோசித்தாள். ஏதோ தவறான புரிதல் மட்டும் அவளால் நன்கு உணர முடிஞ்சது. அதை கிருஷ்ணாவிடமும் சொன்னாள். எனக்கும் அதே சந்தேகம்தான். அதனால தான் யார் பேசினாலும் சரி வராதுன்னு நீ பேசினா சரியாக இருக்கும்னு யாதவ் சொன்னான். எனக்கும் சரின்னு பட்டுச்சு என்றான் கிருஷ்ணா. இதை இன்றைக்கே முடிக்கிறோம். நீங்கள், நான், அண்ணா 3 பேர் மட்டும் தனியாக கொஞ்சம் நேரம் இருக்கிற மாதிரி மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க, மற்றதை பார்த்துக்கலாம். இப்போ வேகமாக ஆட்டுங்க என்றாள் மேனகா. கிருஷ்ணாவும் நல்ல வேகமாக ஊஞ்சலை தள்ளினான். ரஞ்சனா யாதவிடம் கேட்டாள். என்ன சொல்வது என்று யோசித்து, இல்லைம்மா, இன்னைக்கு கேட்கல, நாளைக்கு கேட்டுடுறேன் என்று கூறினான். ரஞ்சனாவும் ஏமாற்றமாய் திரும்பினாள். வேணி இருவரையும் பார்த்தாள். யாதவ் எதுவும் சொல்லாதே என்பதை போல் தலையை ஆட்டினான். வேணி அமைதியாக அவ்விடம் விட்டு சென்றாள். யாதவ் தோட்டத்து பக்கம் சென்றான். கிருஷ்ணா மேனகாவிடம் பேசியிருப்பானா? ராகேஷ் என்ன சொல்லியிருப்பார் என்று யோசித்து கொண்டே உலாவிக் கொண்டிருந்தான். கொல்லைப்பக்க வாசலில் வேணி கையை கட்டி கொண்டு நின்றாள். யாதவ் நிழலை கவனித்து திரும்பினான். சந்தேகமாகவே பார்த்து கொண்டிருந்த வேணியிடம் என்ன என்றான். ரொம்ப பரபரப்பாக இருக்கியே, அதான் பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றான் யாதவ். தேவையில்லாமல் எதுவும் பண்ணாமல் இருந்தால் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் வேணி.
ராகேஷ், கிருஷ்ணா, மேனகா மூவரும் தூரத்தில் தெரியும் மலையை புகைப்படம் எடுக்கப் போவதாய் சொல்லி சென்றனர். மற்றவர்கள் சோர்வாய் இருந்ததால் மேனகாவிற்கும் வசதியாய் போயிற்று. நடந்தே அந்த இடத்தை அடைந்தனர். கிருஷ்ணா இதில் சிறிதும் சம்பந்தமில்லாதவன் போல் புகைப்படம் எடுத்து கொண்டிருந்தான். மேனகா சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள். அண்ணா, அப்பா உனக்கு பெண் பார்த்துட்டாங்க என்றாள். அதுக்குள்ளேயா என்று ஆச்சரியமாய் கேட்டான் ராகேஷ். பொண்ணை பார்த்துட்டு தான் உன்கிட்ட கேட்டது. உனக்கு வேறு விருப்பம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க என்றாள் மேனகா. பொண்ணு பார்த்துட்டீங்களா? யாரு என்றான் ராகேஷ். சுதர்சன் மாமா இருக்கார்ல? ஆமாம், அவரோட தங்க வேணிதான் என்றார். ராகேஷின் முகம் சிவந்தது. ஏன்னா உனக்கு பிடிக்கலையா என்றாள் மேனகா. கடுகடுப்பாக இருந்தான் ராகேஷ். சொல்லுண்ணா என்றாள் மேனகா. அவங்க வீட்டில் யார் கேட்டது என்றான் சற்று காட்டமாய். அவங்க யாரும் கேட்கலண்ணா, எனக்கும் அம்மாவுக்கும் பிடிச்சு போய் அப்பா கிட்ட சொன்னோம் என்று அனைத்து விவரங்களையும் கூறினாள். அப்போது அவளுக்கு இது தெரியாது என்றான் ராகேஷ். மேனகாவிற்கு ஆச்சரியம். இத்தனை உரிமையாக ராகேஷ் குடும்பத்தில் அல்லாத ஒருவரை பேசுவது இதுவே முதல் முறை. மேனகாவிற்கு தெளிவாகவே புரிந்துவிட்டது அண்ணனுக்கு விருப்பம் என்று. ஆனால் கோபமாக இருக்கிறான். காரணத்தையும் தெரிந்து கொள்வோம் என்று நினைத்து கொண்டே, அது இருக்கட்டும்னா உனக்கு விருப்பம் தானே என்றாள் மேனகா. ராகேஷ் பெரிதாய் மூச்சை விடுவித்து, இதெல்லாம் சரியாக வராது மேனோ, அவள் ஒத்துக்க மாட்டா என்றான். மேனகாவிற்கு சிறிது நம்பிக்கை பிறந்தது. அது எப்படி நீ சொல்கிற என்றாள். மேனி யாதவிடம் கூறிய கதையை அப்படியே ராகேஷ் மேனகாவிடம் கூறினான். மேனகா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலை. யார் அந்த ஆள்? அவர் ஏன் இப்படி சொன்னார்? அதுக்கு நீ ஏன் இப்படி சொன்ன என்றாள். வேலை கிடைச்சி 1 வருஷம் கழித்து கிருஷ்ணா வேறு ஊருக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் அந்த கல்யாண அழைப்பு வந்துச்சு. அதாவது 5 வருஷம் கழித்து அவளை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிட்டு. ஆனால் அவளுக்கு என்ன தெரியலன்னதும் எனக்கு ஒரு கோவம். அவள் போகிறதுக்குள்ளே அவளை கலாட்டா பண்ணணும்னு முடிவு பண்ணேன். எனக்கும் ரொம்ப நாள் கழித்து அவளை பார்த்தப்ப தான் அவளை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு புரிஞ்சுது. அதையே மறைமுகமாகவும் சொல்லிடலாம், அவளையும் கலாட்டா பண்ணலான்னு என் கூட வேலை செய்கிற ஒருத்தனை கூடவே அழைச்சிட்டு போயிருந்தேன். அவனை வச்சு அப்படி பேச வச்சேன். நானும் பேசினேன். ஆனால் அதுக்கு அவள் சொன்ன பதில் தான் நான் நொறுங்கி போயிட்டேன். அதுக்கப்புறம் அவள் திசை பக்கமே நான் திரும்பலை என்றான் ராகேஷ். மற்ற விவரங்கள் மேனகாவிற்கு தெரிந்ததால் மேற்கொண்டு தோண்டவில்லை. நான் நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. அவங்களுக்கும் உன் மேலே பிரியம் இருந்திருக்கு. ஒரு நல்ல நண்பனாக இருந்தவன் இப்படி பேசிட்டானேன்னு கோவத்தில் அவங்களும் பேசியிருக்காங்க என்றாள் மேனகா. அதுக்குன்னு அவள் எப்படி அப்படி சொல்லலாம்? கல்யாணமே பண்ணாமல் கூட இரு, நான் இன்னும் அவள் என்ன சொன்னானே சொல்லலை. உனக்கு எப்படி தெரியும் என்றான் ராகேஷ். அதுவரை அமைதியாக இருந்த கிருஷ்ணா யாதவின் அழைப்பில் இருந்து இதுவரை நடந்தவற்றை கூறினார். அது சரி, அப்படியே ஏன் பக்கம் திருப்பிட்டாளா என்றான் ராகேஷ். சொல்கிறேன்னு கோச்சிக்காதண்ணா, நீ பண்ணது நிஜமாவே தப்பு தான். முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் பேசுகிறப்போ நீ அப்படி சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சியா என்றாள் மேனகா. ராகேஷ் அமைதியாக இருந்தான். கிருஷ்ணா, ராக்கி, நான் பல சமயம் உன்னை பார்த்து பிரமிச்சிருக்கேன். மாமாவோட பிம்பமாக நீ இருக்கேன்னு. இதெல்லாம் கேள்விப்பட்டப்ப என்னால் நம்பவே முடியல. ஏன் ராக்கியா இப்படி செஞ்சான்னு. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியுதா உனக்கு என்றான். ராகேஷ், புரியுது. அவளை எனக்கானவள்னு அவளுக்கு தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடியே நான் அவகிட்ட எடுத்துக்கிட்ட உரிமை தான் என்று வருத்தமாக சொன்னான். கிருஷ்ணா, உண்மைதான். இப்போவும் நீ உன்னை சரியாக புரிஞ்சுக்கல. இந்த மாதிரி உரிமை எடுத்துக்கிறது உங்கள் 2 பேருக்குள்ளே மட்டும் இருக்கணும், பொது வெளியில் இல்லை என்றான் கிருஷ்ணா. மேனகா கிருஷ்ணாவை ஆச்சரியமாய் பார்த்தாள். சில நொடிகள் தன் அப்பாவையே எதிரில் பார்த்தது போல் இருந்தது அவளுக்கு. ராகேஷ், இப்போ என்ன பண்ணலாம் என்றான். மேனகா, இது இயற்கையே நிர்ணயித்த முடிவு அண்ணா. நீ அவங்கள்ட்ட பேசி புரிய வை. முழு மனசோட மன்னிப்பு கேளு. மற்றையெல்லாம் தன்னால் நடக்கும் என்றார். கிருஷ்ணாவும் ஆம் என்று தலையசைத்தான். ராகேஷும் மௌனமாய் ஆமோதித்தான்.